الرحمن الرحيم. عن ابن مسعود رضي الله تعالى قال قال رسول الله صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லுகத்துமார்களே, அருமையானவர்களே, இந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், வலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் இல்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஆதத்துக்கள் அனைத்தும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து ஹஜ் சம்பந்தமான, உம்ரா சம்பந்தமான சிறப்புகள், அது தொடர்பான ஹதீஸ்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அராதல் ஹஜ், ஹஜ்ஜை நாடிவிட்டால் அது விரைந்து செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஹஜ் உம்ராக்களை செய்வதனால் நன்மைகள் என்ன? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடுத்தடுத்து நீங்கள் செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். ஹஜ் செஞ்சீங்கன்னா அடுத்து உம்ரா, உம்ரா செஞ்சீங்கன்னா அடுத்து ஹஜ், இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யுங்க. فإنهما அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் யன்ஃபியானில் ஃபக்ர வதுனுப, தொடர்ந்து அடுத்தடுத்து ஹஜ்ஜையும் உம்ராவும் செய்தவருடைய பாவங்களை அல்லாஹ் போக்கி விடுகிறான், அவருடைய வறுமையையும் அல்லாஹ் நீக்கி விடுகிறான். ஹஜ்ஜும் உம்ராவும் வறுமையை நீக்குகிறது, பாவத்தை போக்குகிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னாங்க, கமா யன்ஃபியல் கீர் ஹப்தல் ஹதீத் வதஹப் வல் ஃபில்லா, நெருப்பில் போட்டு வெள்ளி தங்கத்தினுடைய அழுக்குகளை நீக்குவாங்களோ, நெருப்புல போட்டு தானே வெள்ளி தங்கத்தினுடைய அழுக்குகளை நீக்குவதை போல, நெருப்பில் இரும்பினுடைய துருவை நீக்குவதை போல ஹஜ்ஜும் உம்ராவும் ஒரு மனிதனுடைய பாவத்தையும் போக்கிவிடும், ஒரு மனிதனுடைய வறுமையையும் போக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. வலைஸ லில் ஹஜ்ஜ ஹஜ்ஜத்துல் மப்ரூரா ஸவாபுன் லில் ஜன்னah, மப்ரூரான ஹஜ்ஜுக்கு நற்கூலி சுவனத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் திர்மிதி, நசாயி போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஜாஅ ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வருகிறார். வந்தவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மா யூஜிபுல் ஹஜ், ஹஜ் கடமையாவதனுடைய அவசியம் என்ன? ஹஜ் கடமையாவதனுடைய அவசியம் என்ன என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஸ்ஸாது அர்ராஹிலா, ஹஜ் செய்யணும் அப்படின்னா ரெண்டு சொல்றாங்க ஸல்லல்லாஹு. ஒண்ணு உணவு வசதி, இங்க கிளம்பி போய் திரும்பி வர வரையும் நமக்கு தேவையான உணவு. அதே போல வாகன வசதி, இங்க இருந்து போயிட்டு திரும்பி ஊருக்கு வரக்கூடிய வாகன வசதி, இந்த இரண்டும் இருந்தால் உங்களுக்கு ஹஜ் அவசியமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த மனிதருக்கு சொன்னார். இது திருமதி இப்னு மாஜா போன்ற கித்தாபுகளில் இடம்பெற்றுள்ளது. ஒரு மனிதர் கேட்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஅல ரஜுலுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல் ஹாஜ், ஹாஜியுடைய தன்மை என்ன என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸஅது அத்தஃபுல். அஸ்ஸஅது அப்படின்னா என்ன அப்படின்னா, தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமல், தலைவாராம, எண்ணெய் தேய்க்காம, நமக்கு தேவையான ஆடைகளை அணிந்து கொள்ளாம, தலைவரி கோலத்துடன் இருக்கிறாங்கல்ல, பரட்ட தலையுடன் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த நிலைப்பாடுதான் ஹஜ். அதே போல வத்தஃபுல் அப்படின்னா வாசனை திரவியம் பூசிக்கொள்ளாமல் இருப்பது. வாசனை திரவியம் பூசிக்கொள்ளாமல், தன்னை அலங்கரித்து தலைவாரிக் கொள்ளாமல், எண்ணெய் தேய்த்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலைதான் ஹாஜினுடைய தன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபகாம ஆகர், இன்னொரு ஆள் எழுந்திருச்சு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், ஐயுல் ஹஜ் அஃதல், எந்த ஹஜ் சிறந்தது? எப்படி ஹஜ் செஞ்சா சிறந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் அஜ்ஜு வஸ்ஸஜ்ஜு. அஜ்னா என்ன அப்படின்னா, உரத்த குரலில் தல்பியாக சொல்வது. உரத்த குரல்ல தல்பியா சொல்லக்கூடியது. உரத்த குரலில் தல்பியாக சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடுதான் ஹஜ்ஜில் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபகாம ஆகர், இன்னொரு ஆள் எழுந்திருச்சு கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மஸ்ஸபீல். அல்லாஹ் தஆலா மனிஸ்ததா இலைஹி சபீலா, சபீல் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த சபீலுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸாது வராஹிலா, உணவு வசதியும் வாகன வசதியும் தான் சபீல் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கேட்ட மனிதர்களுக்கு இந்த ஹஜ் சம்பந்தமான விளக்கங்களை சொல்லித்தரக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் வந்து கேட்கிறான், யா ரசூலுல்லாஹ், இன்ன அபீ ஷைഖுன் கபீருன், என்னுடைய தந்தை ரொம்ப வயது முதிர்ந்தவர். என்னுடைய தந்தை ரொம்ப வயது முதிர்ந்தவர். அபி ஷைഖுன் கபீர், லா யஸ்ததீஉல் ஹஜ், அவரால் ஹஜ் செய்ய முடியாது. வலல் உம்ரா, உம்ரா செய்ய முடியாது. வலல் பயணமும் செய்ய முடியாது. பயணம் செய்ய முடியாது, உம்ரா ஹஜ்லாம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுஜ்ஜ அன் அபீக வஅதமிர், உன்னுடைய தந்தைக்கு நீ ஹஜ் செய், உன்னுடைய தந்தைக்கு நீ உம்ரா செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இந்த ஹதீஸ் திருமதி அபூ தாவூத், நஸஈ, திருமதி. ஒரு மனிதர் ஆட்சி செய்ய முடியலன்னா அவருக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், இன்னொருவர் செய்து கொள்ளலாம் என்பதுதான். தகப்பனுக்கு பதிலாக பிள்ளைகள் செய்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. வல்லல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்